Welcome students. இது trigonometric expansion for major BSc Mathematics and allied BSc Physics and Chemistry students. இப்போ நாம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா expansion type 1 இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸ்பேன்ஷன்ஸை 3 டைப்ஸாக பிரிச்சிருக்கோம் நம்ம. அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது டைப் 1 எக்ஸ்பேன்ஷன். அப்படின்னா டைப் 1 எக்ஸ்பேன்ஷன்னா ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்கள், இந்த மல்டிபிள் ஆங்கிள்ஸ் ஆஃப் சைன்ஸ் அண்ட் கொசைன்ஸ் இருக்குல்ல, அதை வந்து மல்டிபிள் ஆங்கிள்ஸ் ஆஃப் சைன்ஸ் அண்ட் கொசைன்ஸை in terms of powers of sines and cosines எழுத போகிறோம். ரொம்ப சுருக்க சொல்கிறதா இருந்தால் சிம்பிளாக சொல்கிறேன்னா மல்டிபிள் ஆங்கிள் எக்ஸ்பேன்ஷனை மல்டிபிள் ஆங்கிள்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், பவர்ஸாக எழுத போகிறோம். இதுதான் வந்து டைப் 1 எக்ஸ்பேன்ஷன். இதை நம்ம செய்யறதுக்கு நமக்கு என்ன தெரியுமா தேவை? இப்போ முக்கியமான விஷயம், நமக்கு இதை செய்யறதுக்கு 4 முக்கியமான விஷயம் தேவைப்படும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பைனாமியல் தியரம், இன்னொன்று வந்து பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள், மூணாவது வந்து டிமாவிஸ் தியரம் ஃபார் பாசிட்டிவ் இன்டீஜர் எண்ணுக்கு இருந்தால் போதும் நமக்கு. அப்புறம் இன்டகரல் பவர்ஸ் ஆஃப் தி இமேஜினரி நம்பர் ஐ. இந்த 4 விஷயத்தை இப்போ நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் வச்சுக்கோங்களேன். இந்த எக்ஸ்பேன்ஷன்ஸ் 1 நம்ம என்ன பண்ணிடுவோம், ஈஸியாக போட்டுடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இந்த 4 இன்ட்ரடக்ஷனையும் ஒரு சிம்பிள் வீடியோவாக போட்டு என்ன பண்ணுவோம், நம்ம வீடியோ லெக்சராக போட்டுருவோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ப்ராப்ளம்ஸ் எப்படி போடுறது, எக்ஸ்பேன்ஷன் டைப் 1 ப்ராப்ளம்ஸ் எப்படி போடுறது, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா பைனாமியல் தியரம் அப்படின்னா எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். பைனாமியல் தியரம் ஃபார் அ பாசிட்டிவ் இன்டீஜருக்கு எப்படி எழுதுறது, இன்டீஜர் இண்டெக்ஸ்க்கு எப்படி எழுதுறது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிடலாம், இப்போ பார்த்துடலாம். பைனாமியல் தியரம். பைனாமியல் தியரம்னா பாருங்கள், நமக்கு தெரிஞ்சது தான். எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் பவர் என் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஈஸியாக எழுதிடலாம். எப்படி, இங்கே பாருங்கள், எக்ஸ் பவர் என் ஏ பவர் 0, இங்கே என்ன பண்ணிக்கலாம், என்சி 0ன்னு கொடுக்கலாம். ப்ளஸ் அடுத்தது என்ன பண்ணலாம் பாருங்கள், எக்ஸோட பவரை ஒன்று குறைச்சிருக்கும். எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 ஏ பவர் 1, ஏவோட பவரை ஒன்று இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இங்கே என்ன போடுங்க, என்சி 1 போடுங்க. அடுத்தது எக்ஸோட பவரை இன்னும் குறைச்சிடணும். எக்ஸோட பவர் ஒன்று இன்னும் குறைச்சிடலாம். எக்ஸ் பவர் என் மைனஸ் 2 அப்படின்னு போட்டுக்கலாம். எக்ஸ் பவர் என் மைனஸ் 2 அப்படின்னு போட்டுக்கலாம். போட்டுட்டு ஏவோட பவரை ஒன்று இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் பவர் என் மைனஸ் 2, இங்கே என்ன போட்டுக்கலாம், ஏ ஸ்கொயர் போட்டுக்கலாம். இங்கே என்ன போடுங்க, NC2 அப்படின்னு போடுங்க. இப்படி போயிட்டே இருந்ததும் வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்டேஜில் என்ன வரும்னா ஜென்ரல் டேர்ம் வரும், NCR போடணும். எக்ஸோட பவர் என் மைனஸ் 6 ஆகிடும், இது ஏ பவர் ஆகிடும். அப்புறமா அது ப்ரொசீட் ஆகிட்டே போகும், கண்டினியூ ஆகிட்டே போயிட்டு கடைசி டேர்ம் என்ன வரும்னா NCN வரும். எக்ஸ் பவர் என் மைனஸ் என் வரும். நம்ம என்ன பண்ணலாம், அது எக்ஸ் பவர் 0ன்னு வேணால் போட்டுருவோம். அது என்ன பண்ணுவோம், எக்ஸ் பவர் 0, அப்புறம் என்ன பண்ணுங்க, ஏ பவர் என் அப்படின்னு போட்டுருவோம். இப்போ நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன இந்த பைனாமியல் தியரத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாமே. பைனாமியல் தியரத்தில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த இண்டெக்ஸ் இருக்குல்ல, பாசிட்டிவ் இன்டீஜர் இண்டெக்ஸ், இது இருக்குல்ல, இந்த எண், இது எல்லா டேர்ம்லேயும் இருக்கும். பாருங்கள், இந்த எண்ணையும் 0வையும் ஆட் பண்ணால் எண்ணு தான் வரும். இந்த என் மைனஸ் 1ஐயும் ஆட் பண்ணுங்கள், எண் வரும். என் மைனஸ் 2வையும் ஆட் பண்ணுங்கள், எண் வரும். என் மைனஸ் 6 இந்த பவர் ஆர் ஆட் பண்ணி பாருங்கள், அதுவும் எண் வரும். இந்த எக்ஸ் பவர் 0 பவர் எண் வரும். அப்போ ஒவ்வொரு டேர்ம்லேயும் என்ன இருக்கும், உங்களுக்கு எண் இருந்துக்கிட்டே இருக்கும் பவரில், கரெக்டாக. ஸோ இதுதான் வந்து முக்கியமான விஷயம். அப்போ நீங்கள் என்ன மெயின்டைன் பண்ணிக்கிட்டே போகலாம். அப்புறம் பைனாமியல் தியரத்தை ஈஸியாக கூட ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாமே, இது பாருங்கள், எக்ஸோட பவர் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். எக்ஸ் பவர் என், எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 ஆச்சு. அடுத்தது என்ன ஆயிடுச்சு, எக்ஸ் பவர் என் மைனஸ் 2 ஆச்சு. அடுத்தது என்ன ஆச்சு, அப்படியே என் மைனஸ் 3 அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்து என் மைனஸ் 6 ஆகிட்டு கடைசியில் பாருங்கள் என் மைனஸ் என் வந்து 0 ஆகிடும். ஸோ எக்ஸோட பவர்ஸ்லாம் ஒன்று ஒன்றா குறைஞ்சிக்கிட்டே வரும். ஆனால் ஏவோட பவர்லாம் பாருங்கள் ஒன்று ஒன்றா கூடிக்கிட்டே போகும். ஏ பவர் 0 ஏ பவர் 1 ஆச்சு, ஏ ஸ்கொயர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா இங்கேருந்து என்ன ஆயிடுச்சு, ஏ பவர் 0 ஆகிடுச்சு. கடைசியில் என்ன ஆயிடுச்சு, ஏ பவர் என்ன ஆச்சு. இந்த மாதிரி என்ன ஆகும், ஏவோட பவர்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இதில் முக்கியமான விஷயம் நோட் பண்ண வேண்டியதுன்னா, எக்ஸோட பவரையும் ஏவோட பவரை ஆட் பண்ணால் நம்ம ஃபார்முலாக்கான இண்டெக்ஸ் வந்துடும். இதுதான் வந்து பைனாமியல் தியரம். வாட் இஸ் என், இந்த இடத்துல வேணால் சொல்லிடலாம். வாட் இஸ் என்னங்கிறது இஸ் அ பாசிட்டிவ் இன்டீஜர் அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம நெகட்டிவ் இன்டீஜருக்கும் எழுதலாம், நம்ம என்ன பண்ண மாட்டோம் இப்போ அதில். அப்புறம் ரேஷ்னல் நம்பருக்கும் எழுதலாம், அதெல்லாம் நம்ம இப்போ செய்யலை. அப்புறம் இதுக்கு ப்ரூஃப் இருக்குது, அதையும் நம்ம செய்யலாம்.
அப்புறம் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பைனாமியல் இருக்கு இல்லையா, அதில் இந்த பைனாமியல் கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கும். அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ்லாம் நம்ம யாரை வச்சு பண்ணலாம் அப்படின்னா, பாஸ்கல் ட்ரையாங்கிளை வச்சு ஜென்ரேட் பண்ணலாம். பைனாமியல் கோஎஃபிஷியன்ட்ஸ் யாருன்னா இந்த பாருங்கள், இதுதான் இந்த NC0, இந்த NC1, இந்த NC2, இந்த NC6, அதுக்கப்புறம் இந்த NCN. இதெல்லாம் தான் பைனாமியல் கோஎஃபிஷியன்ட்ஸ். இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ்லாம் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், பாஸ்கல் ட்ரையாங்கிளை வச்சு இப்போ பார்த்துடலாம், ஈஸியாக பார்த்துடலாம். பார்த்துருவோமா எப்படின்னு? பாஸ்கல் ட்ரையாங்கிள் வச்சு ஈஸியாக பார்த்துருவோம் பாருங்கள். இப்போ எப்படி பண்ணுவோம்னா, இங்கே பாருங்கள், ஒன்றும் இல்லை, பாஸ்கல் ட்ரையாங்கிள் நம்ம போடணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, we have to start with 1 at the top. இங்கே 1 போட்டுக்கோங்க. இப்போ நம்ம போடுறது என்னது? பாஸ்கல் ட்ரையாங்கிள். ஸோ பாஸ்கல் ட்ரையாங்கிள் அப்படின்னு எழுதிக்கலாம். பாஸ்கலோட ட்ரையாங்கிள் எதுக்கு? நம்ம பைனாமியல் கோஎஃபிஷியன்ட்ஸை ஜென்ரேட் பண்ணுறது. பைனாமியல் கோஎஃபிஷியன்ட்ஸ் யார்? பைனாமியல்ஸ் ஆர் பைனாமியல் கோஎஃபிஷியன்ட்ஸ், அதை வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. பைனாமியல் கோஎஃபிஷியன்ட்ஸ் யார்? இப்போ தான் சொன்னோம் நம்ம யாரெல்லாம் பைனாமியல் கோஎஃபிஷியன்ட். NC1, NC2, NCR, இந்த மாதிரி NC3, NC4, NC அப்படி வந்துட்டு NCR, NCN, இதெல்லாம் தான் பைனாமியல் கோஎஃபிஷியன்ட். இதெல்லாம் ஜென்ரேட் பண்ண போகிறோம். எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிளாக வந்துடும். பாஸ்கல் ட்ரையாங்கிள் பக்கத்துலேயே நம்ம என்ன பண்ணலாம், எப்படி ஜென்ரேட் பண்ணுறதையும் பார்த்துருவோம். இங்கே பாருங்கள், 1, இங்கே 1 போட்டுடலாம். அடுத்தது என்ன பண்ணுங்க, இங்கே ஒரு 1 போடுங்க, இந்த 1 போடுங்க. அப்புறம் திருப்பி என்ன பண்ணுங்கள், இங்கே 1 போட்டுக்கோங்க. இந்த 1 ஆட் பண்ணி, இந்த 1 ஆட் பண்ணி, இந்த 1 ஆட் பண்ணிட்டு மிடில் என்ன பண்ணுங்கள், ஆட் பண்ணால் என்ன வருதோ அதை போடுங்க. 1 + 1 2 வந்துடும். அதுக்கப்புறம் இங்கே 1 போடுங்க, இந்த 1 ஆட் பண்ணுங்கள், மிடில் போடுங்க. இந்த 2 ஆட் பண்ணுங்கள், இந்த மிடில் போடுங்க. அப்புறம் யூ புட் 1 இந்த இடத்துல போட்டுக்கோங்க. அடுத்தது என்ன பண்ணுங்கள், இங்கே 1 போடுங்க, இந்த 1 ஆட் பண்ணுங்கள், இங்கே போடுங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி மிடில் போடணும். 2 ஆட் பண்ணி மிடில் போடுறோம் 3. அப்புறம் 1 ஆட் பண்ணி அதுக்கு மிடில் 4. 3 ஆட் பண்ணால் 6. ஸோ நடுவில் போட்டுக்கலாம். 3 ஆட் பண்ணலாம் என்ன வரும், 4 வரும். அதை நடுவில் போட்டுக்கலாம். அப்புறம் இங்கே என்ன போட்டுக்கலாம், 1. ஸோ திருப்பி இதை என்ன பண்ணலாம், இங்கே 1 போட்டுக்கோங்க. இங்கே என்ன பண்ணலாம், இது 5. 4 6 ஆட் பண்ணால் 10. 6 4 ஆட் பண்ணால் 10. 4 1 ஆட் பண்ணால் 5. அதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணலாம், 1. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 5 போட்டுக்கிட்டோம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 10 போட்டுக்கிட்டோம். 6 4 ஆட் பண்ணி 10 போட்டோம். 4 1 ஆட் பண்ணி 5 போட்டோம். அப்புறம் இங்கே 1 போட்டுக்கிட்டோம். இன்னும் ஒரே ஒரு டேர்ம் எழுதிட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். தேவைப்பட்டால் அப்புறம் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஒரு 1 போட்டுக்கோங்க. 1 5 ஆட் பண்ணால் 6. 5 10 ஆட் பண்ணால் 15. 10 10 ஆட் பண்ணாக்கா 20. 10 5 ஆட் பண்ணால் 15. 5 1 ஆட் பண்ணால் 6. 1. ஸோ இந்த 1 5 ஆட் பண்ணால் 6. 5 10 ஆட் பண்ணால் 15. 10 10 ஆட் பண்ணால் 20. 10 5 ஆட் பண்ணால் 15. 5 1 ஆட் பண்ணால் 6. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த பைனாமியல் கோஎஃபிஷியண்ட்டை கொஞ்சம் க்ளோஸாக அப்சர்வ் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு சென்டரில் ஒரு லைன் போடுங்களேன். இப்போ பைனாமியல் கோஎஃபிஷியன்ட் பாருங்கள், இந்த சென்டர் லைனை வச்சு சிமெட்ரிக்காக இருக்கும் பாருங்கள். இந்த எனக்கு இங்கே ஒரு 1 இருக்குது, இந்த சென்டர் லைனில் லெஃப்ட்டில் 1 இருக்குது. இந்த 2க்கு கரஸ்பாண்டிங்காக இங்கே 1 இருக்குது, இந்த 2க்கு இங்கே கரஸ்பாண்டிங்காக 1 இருக்குது. அப்புறம் இந்த சென்டர் லைனுக்கு கரஸ்பாண்டிங்காக பாருங்கள், இங்கே 3 1 இருந்தால் இங்கே எனக்கு என்ன இருக்குது, 3 1ன்னு இருக்குது. அப்புறம் இங்கே 6 இருந்ததுன்னா 6க்கு லெஃப்ட்டில் 4 1 இருந்ததுன்னா 6க்கு ரைட்லேயும் என்ன இருக்கும், 4 1 இருக்கும். அதே மாதிரி இந்த சென்டர் லைனுக்கு 10 5 1 3 இருந்ததுன்னா அதே தான் லெஃப்ட்லேயும் இருக்கும், 10 5 1. அப்போ என்ன அர்த்தம்னா, நம்ம என்ன சொல்லலாம்னா, இந்த பைனாமியல் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆர் ஈக்விடிஸ்டன்ட் ஃப்ரம் த சென்டர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள், 20லேருந்து என்ன பண்ணலாங்க, 15 6 1 இருந்ததுன்னா அதே மாதிரி இங்கே என்ன இருக்கும், உங்களுக்கு 20லேருந்து 15 6 1 லெஃப்ட்டில் இருக்கும். ஸோ பைனாமியல் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆர் ஈக்விடிஸ்டன்ட் ஃப்ரம் தி சென்டர். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா, இந்த ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா சிம்மெட்ரி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ராப்பர்ட்டி தான் என்னது, சிம்மெட்ரி அப்படின்னு சொல்லுவோம். பைனாமியல் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆர் ஈக்விடிஸ்டன்ட் ஃப்ரம் தி சென்டர். ஸோ போத் ஃப்ரம் தி ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும், ஒரே சமதொலைவில் இருக்கும் கோஎஃபிஷியன்ட்ஸ்லாம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பைனாமியல் கோஎஃபிஷியன்ட் நம்ம இப்போ பாஸ்கல் ட்ரையாங்கிள் எதுக்கு எழுதணும்னா பைனாமியல் கோஎஃபிஷியன்ட் ஜென்ரேட் பண்ணுறது. அது எப்படி இப்போ நம்ம பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த 1 இருக்கு இல்லையா, இந்த 1 இருக்கு இல்லையா, அந்த 1 நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த 1க்கு கரஸ்பாண்டிங்காக ஐ வில் ரைட் a + b raised to the power 0. அதான் நமக்கு 1 ஆகிடும். அதுக்கப்புறமா இங்கே என்ன பண்ணலாம், a + b raised to the power 1.
அது என்ன ஆகிடும் பைனாமியல் தியரம் படி அப்படியே a + b a + b-ஆகவே இருக்கும். ஸோ இங்கே ஒரு கோஎஃபிஷியன்ட் 1 இங்கே கோஎஃபிஷியன்ட் 1 அதை இதோட மேட்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது a + b ஹோல் ஸ்கொயர் உங்களுக்கு தெரியும். அது என்னது பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வரும் உங்களுக்கு a² வரும், அப்புறம் இங்கே ab வரும், அப்புறம் இங்கே b² வரும். நம்ம என்ன பண்ணலாம் கோஎஃபிஷியன்ட்ஸை எங்கேருந்து எடுத்து போட்டுக்கலாம் தெரியுங்களா? இதை பாருங்கள், இங்கேருந்து எடுத்துக்கலாம் 1 2 1. ஸோ அப்போ நான் இங்கே என்ன பண்ணுவேன், இதுக்கு 1 போடுவேன், இங்கே 2 போடுவேன், இங்கே 1 போடுவேன். இங்கே ரூல் என்ன தெரியுங்களா? இங்கே எவ்வளோ இருக்குது பவர், அந்த பவரோட ஏவை ஸ்டார்ட் பண்ணுங்க a, அப்புறம் ஏவோட பவர் 1 குறைங்க a⁻1. இங்கே என்ன இடம் b என்னோட பவர் என்ன இடம் 0 இடம். பியோட பவர் 1 இன்க்ரீஸ் பண்ணுங்கள், ஏவோட பவர் அதிகபட்சத்தோட ஸ்டார்ட் பண்ணுங்கள் 1 குறைங்க. அப்புறம் இந்த இடத்துல என்ன ஆகிடும் ஏவோட பவர் 0 ஆகிடும். ஸோ ஏவோட பவர் ரெடியூஸ் ஆகினே வரணும், பியோட பவர் இன்க்ரீஸ் ஆகினே வரணும். இன்னொன்று நோட் பண்ணுங்கள், 2 + 1 எவ்வளோ 2, 1 + 1 பாருங்கள், ஏவோட பவர் 1 பியோட பவர் 1. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ஏவோட பவர் 1 பியோட பவர் 1, 1 + 1 2. இந்த பவர் வந்துடும், இண்டெக்ஸ் வந்துடும், பைனாமியலோட இண்டெக்ஸ் வரும். பியோட பவர் 0, ஏவோட பவர் 0. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இந்த 2 வந்துடும். இப்போ இன்னும் ஒன்றுத்துக்கு எழுதிட்டு நான் என்ன பண்ணுறேன், நம்ம அடுத்த இதுக்கு மூவ் பண்ணிடலாம். இது பாருங்கள் a + b ஹோல் கியூப் எப்படி எழுதணும் பாருங்களேன். நீங்கள் ஃபார்முலாலாம் எதுவும் பை ஹார்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இது எவ்வளோ ஹையஸ்ட் பவர் a 3 தானே. அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஏவோட பவரை 3யோட ஸ்டார்ட் பண்ணுவேன், பியோட பவர் 0வோட ஸ்டார்ட் பண்ணுவேன். அடுத்த டேர்ம் என்ன பண்ணுவேன், ப்ளஸ் போட்டுட்டு ஏவோட பவர் 1 ரெடியூஸ் பண்ணுவேன் a², பியோட பவர் 1 இன்க்ரீஸ் பண்ணுவேன். இப்போ 2 + 1 எவ்வளோ பவர் 3 ஆகிடுச்சா. அடுத்தது என்ன பண்ணுவேன், ஏவோட பவர் இந்த இடத்துல இன்னும் ரெடியூஸ் பண்ணிவிடுவேன், ஏவோட பவரை இன்னும் இந்த இடத்துல ரெடியூஸ் பண்ணிவிடுவேன், இந்த இடத்துல ரெடியூஸ் பண்ணுவேன். ஏவோட பவரை 1 ஆக்கிடுவேன், பியோட பவரை 2 ஆக்கிடுவேன். ஸோ தட் பாருங்கள், இந்த ரெண்டையும் ஒன்றையும் கூட்டினா 3 வந்துடும் திருப்பியும். அதுதான் இண்டெக்ஸ். கடைசி டேர்ம் என்ன பண்ணிடுவேன்னா பியோட பவரை 3 ஆக்கிடுவேன், ஏவோட பவரை 0 ஆக்கிடுவேன். இப்போ கோஎஃபிஷியன்ட்ஸ்லாம் எங்கேருந்து போடுவேன்னா பாருங்கள், இங்கேருந்து எடுத்துப்பேன் 1 3 3 1. இதை அப்படி எப்படி எடுத்து போடுவோம். இங்கே என்ன வேணும் 1, இதான் 3c0, இங்கே 3, அடுத்தது 3, அடுத்தது 1. அவ்வளோதான் பைனாமியல் தியரம். பாருங்கள், a + b ஹோல் கியூப் வந்துச்சு. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், நேராக இதை எழுதலாம். இதை வச்சுக்கிட்டு இதை 1 4 6 4 1. அது எதுக்குன்னா இங்கே பாருங்கள், a + b பவர் 4 வந்தால் என்ன பண்ணுவேன், நேராக எழுதிடுவேன் a⁻4 ப்ளஸ் அடுத்த டேர்ம் என்ன இருக்குது பாருங்கள், இங்கே எனக்கு இங்கே 4 இருக்கா. அப்போ அதை வச்சு என்ன பண்ணுவேன், 4 போட்டுட்டு, அதான் 4c1, அதை போட்டுட்டு நான் என்ன பண்ணுவேன், ஏவோட பவர் 1 குறைச்சிடணும், ஏவை டிக்ரீஸ் பண்ணிடணும், பியை இன்க்ரீஸ் பண்ணிடணும். அடுத்தது என்ன டேர்ம் இருக்குது எனக்கு, 4க்கு அப்புறம் 6 இருக்குது. ஸோ அப்போ 6 ஏவை குறைச்சிடணும், பியை இன்க்ரீஸ் பண்ணிடணும். ப்ளஸ் அடுத்தது என்ன இருக்குது எனக்கு 4, ஏவை இன்னும் ரெடியூஸ் பண்ணணும், 4a பியை இன்க்ரீஸ் பண்ணிடணும். ப்ளஸ் அடுத்தது எனக்கு என்ன இருக்குது இது, ஸோ 1 இருக்குது, b⁻4. அவ்வளோதான், இதுதான் பைனாமியல். இந்த ஃபார்முலா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்கு, இந்த எக்ஸ்பேன்ஷன்ஸ் படிக்கிறதுக்கு. எந்த எக்ஸ்பேன்ஷன்ஸ் படிக்கிறதுக்கு, இந்த எக்ஸ்பேன்ஷன்ஸ் படிக்கிறதுக்கு. மல்டிபிள் ஆங்கிள்ஸ் ஆஃப் சைன்ஸ் அண்ட் கொசைன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் பவர்ஸ் ஆஃப் சைன்ஸ் அண்ட் கொசைன்ஸ் படிக்கிறதுக்கு. அப்படின்னா என்ன, நம்ம சொல்லிட்டு கணக்கு போடுவோம். இப்போ இது முடிச்சிட்டோம். அடுத்தது மூணாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிமாவிஸ் தியரம் படிக்கணும். டிமாவிஸ் தியரம் என்னது, ஃபார் பாசிட்டிவ் இன்டீஜர் தான் படிக்கப்படும். அது என்னது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். டிமாவிஸ் தியரம் என்னது, ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். எப்போல்லாம் n இஸ் அ பாசிட்டிவ் இன்டீஜராக இருக்கோ, இஃப் n இஸ் அ பாசிட்டிவ் இன்டீஜர், இஃப் n இஸ் எ பாசிட்டிவ் இன்டீஜர் இருந்ததுன்னா, n இஸ் அ பாசிட்டிவ் இன்டீஜராக இருந்ததுன்னா தென் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டிமாவிஸ் தியரம் இதான் சொல்லுது, காஸ் n theta ப்ளஸ் i sin n theta. அதுக்கு இது இப்படி இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணிடலாமா, இந்த ப்ராக்கெட் கூட போடணுன்ற அவசியம் இல்லை, தட் இஸ் ஈக்குவல். இதை எப்படி எழுதிக்கலாமா நம்ம, காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் n theta, சாரி ஐ சைன் n வராது, தீட்டா ஹோல் பவர் n அப்படின்னு எழுதிக்கலாமா. டிமாவிஸ் தியரம் என்ன சொல்லுதுன்னா, இந்த மல்டிபிள் ஆங்கிளாக இருக்கு இல்லையா, இந்த எண்ணு, இந்த மல்டிபிள் இருக்குல்ல, தீட்டாவோட மல்டிபிள், அது என்ன ஆகிடும், இந்த இடத்துல பவருக்கு ரைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்க எண் ரெண்டுக்கும் என்ன ஆகிடும், பவருக்கு ரைஸ் ஆகிடும் அப்படின்றாங்க. இதை தான் நம்ம வந்து இதை ப்ரூஃபாக பண்ணியிருக்காங்க. எங்கள் +1 +2லேயே நீங்கள் ஹையர் செகண்டரிலேயே படிச்சிருப்பீங்க, சரிங்களா.
அது நம்ம அந்த ப்ரூஃப் எல்லாம் இப்போ நம்ம போட போகிறது இல்லை. இந்த ரிசல்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். எது இந்த ரிசல்ட் இப்போ சொன்ன ரிசல்ட்டை யூஸ் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஐ இருக்கு இல்லையா, இமேஜினரி காம்ப்ளெக்ஸ் நம்பர் எழுதும்போது ஐங்கிறது வந்து எப்போவுமே ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1. ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஐன்னு எழுதுவோம். சரிங்களா? இந்த ஐங்கிற ஐடியாவை கொடுத்தது வந்து ஆயிலருங்கிற மேத்தமெட்டிஷியன் தான் கொடுத்தாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம், இந்த ஐ வந்து டியூ டு ஆயிலர் அவர் நம்ம எழுதலாம், தப்பு கிடையாது, ஆயிலர் இருக்கட்டும். இப்போ இந்த ஐயோட அட்வான்டேஜ் என்ன, நமக்கு என்ன அட்வான்டேஜ்னா, இங்கே பாருங்கள், ஐ ஸ்கொயர் அப்படின்னா -1. அப்போ ஐ கியூப்னா என்ன ஆகிடும், ஐ ஸ்கொயர் டைம்ஸ் ஐ போட்டுக்கலாம். அப்போ இது என்ன ஆகிடும், -i ஆகிடும். அதுக்கப்புறமா ஐ பவர் 4 அப்படின்னா பாருங்கள், ஐ ஸ்கொயர் டைம்ஸ் ஐ ஸ்கொயர், ஐ ஸ்கொயர் டைம்ஸ் ஐ ஸ்கொயர். ஸோ ஐ ஸ்கொயர் டைம்ஸ் ஐ ஸ்கொயர் அப்படின்னா என்ன அர்த்தம், -1 டைம்ஸ் -1, ஐ ஸ்கொயர் டைம்ஸ் ஐ ஸ்கொயர். ஸோ அது என்ன ஆகிடும், 1 ஆகிடும். சரிங்களா? அப்போ ஐ பவர் 5 என்ன ஆகிடும், ஐ பவர் 5 வந்து ஐ பவர் 4 டைம்ஸ் ஐ போட்டுக்கலாம், விச் இஸ் ஐ இட் செல்ஃப். ஏன்னா ஐ பவர் 4 இப்போ தான் பார்த்தோம் 1ன்னு. ஐ பவர் 4 இஸ் 1. இந்த பாருங்கள், ஐ பவர் 4 1, அதனால இது 1 ஆகிடும். 1 × ஐ ஆகிடும். ஓகேவா? அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், அடுத்தது ஐ பவர் 6 அதை என்ன பண்ணிக்கலாம், ஐ பவர் 4 ஐ ஸ்கொயர் எழுதிக்கலாம். ஐ பவர் 4 1, ஐ ஸ்கொயர் இஸ் -1. அப்போ இது என்ன ஆகிடும், -1 ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கிட்டே போகலாம் ஐயோட பவர்ஸ். இதுவும் நமக்கு தெரியும். இன்னொரு சிம்பிளான ஒரு விஷயம் தெரிஞ்சிக்க வேண்டியது நீங்கள் தான், இந்த எக்ஸ்பேன்ஷனில் எப்போவுமே வந்து உங்களுக்கு பாருங்களேன், காஸ் தீட்டா அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அதோட கம்பேனியன் நல்லா பெருசாகவே இது காஸ் தீட்டான்னு கொடுத்தாங்கன்னா, காஸ் தீட்டாவோட கம்பேனியன்னா ஃப்ரெண்டுன்னு அர்த்தம். கம்பேனியன் யாருன்னா சைன் தீட்டா. ஸோ அதே மாதிரி காஸ் தீட்டாக்கு எப்படி கம்பேனியனோ சைன் தீட்டாக்கு இது கம்பேனியன். அப்போ எப்போல்லாம் காஸ் தீட்டா கொடுக்குறாங்களோ நம்ம என்ன பண்ணலாம், அவங்களோட கம்பேனியன் நம்ம யூஸ் பண்ணிப்போம். காஸ் தீட்டா கொடுத்தா சைன் தீட்டா யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் என்ன பண்ணலாம், காஸ் என் தீட்டான்னு கொடுத்தா அவரோட கம்பேனியன் யாராக இருப்பார் அப்படின்னா சைன் என் தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ காஸ் தீட்டாக்கு சைன் தீட்டா கம்பேனியன், சைன் தீட்டாக்கு காஸ் தீட்டா கம்பேனியன். சரியா? ஸோ இந்த கம்பேனியன் இந்த கம்பேனியனை இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதினா ப்ராப்ளம் போடும்போது நமக்கு என்ன ஆகிடும், சிங்கிளாக டீல் பண்ணுறத விட டபுளாக இதை கம்பேனியனோட டீல் பண்ணும்போது ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிளாக ஆகிடும். ஸோ இந்த இன்ட்ரடக்ஷனோட இந்த 4 இன்ட்ரடக்ஷனோட சேர்த்து நம்ம என்ன பண்ண முடியும், இந்த பைனாமியல் இந்த எக்ஸ்பேன்ஷன்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் எக்ஸ்பேன்ஷன், மல்டிபிள் ஆங்கிள்ஸ் ஆஃப் சைன்ஸ் அண்ட் கொசைன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் பவர்ஸ் ஆஃப் சைன்ஸ் அண்ட் கொசைன்ஸ் நம்மளால் ஈஸியாக போட முடியும். ஸோ திரும்ப நம்ம என்ன பண்ணுவோம், ரீகால் பண்ணிக்கலாம். பைனாமியல் தியரம்னா எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் பவர் என், அது என்ன பண்ணலாம், NC0 எக்ஸ் பவர் என் ஏ பவர் 0, NC1 எக்ஸ் பவர் n - 1 ஏ பவர் 1 ப்ளஸ் NC2 எக்ஸ் பவர் n - 2 ஏ பவர் 2 அண்ட் ஸோ ஆன், NCR எக்ஸ் பவர் n - r ஏ பவர் r அண்ட் ஸோ ஆன். அப்படி வந்துட்டு ஃபைனலாக என்ன வரும் உங்களுக்கு, NCN எக்ஸ் பவர் 0 ஏ பவர் n அப்படின்னு வரும். இதில் முக்கியமான இன்னொரு விஷயமும் நம்ம பார்க்க வேண்டியது, பவர் எவ்வளோ இருக்குது பாருங்க. பவர் வந்து பைனாமியல் சீரீஸோட பவர் எவ்வளோ இருக்குது பாருங்கள். அந்த இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். இந்த பவரை தான் நம்ம என்ன சொல்லுவோம், இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இண்டெக்ஸ் எவ்வளோ இருக்கோ அதனோட எக்ஸ்பேன்ஷனில் அந்த இண்டெக்ஸ் ப்ளஸ் ஒரு டேர்ம் இருக்கும். இங்கே பாருங்கள், இண்டெக்ஸ் 0 வந்தால் பைனாமியல் எக்ஸ்பேன்ஷனில் ஒரு டேர்ம் தான் இருக்குது பாருங்கள். இங்கே இண்டெக்ஸ் 1 இருக்கா, 2 டேர்ம் இருக்குது பாருங்கள் எக்ஸ்பேன்ஷனில். இந்த இடத்துல பாருங்கள் இண்டெக்ஸ் 2 இருக்கா, 3 டேர்ம் இருக்குது பாருங்கள். 1 3 டேர்ம் இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள் 1 2 3. இண்டெக்ஸில் எவ்வளோ டேர்ம் இருக்கோ ப்ளஸ் 1 டேர்ம் இருக்கும். இப்போ பாருங்கள், பவரில் 3 இருந்தால் 4 டேர்ம் இருக்கும் பாருங்கள். 1 2 3 4 டேர்ம் இருக்கும். ஸோ இண்டெக்ஸ் எவ்வளோ டேர்ம் இருக்கோ அதை விட கூட ஒரு டேர்ம் இருக்குது. இங்கே 4 இருந்தால் a + b ஹோல் பவர் 4ல் இது 4 டேர்ம் இருக்கா, பவர் இண்டெக்ஸ் 4 இருக்கா. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் பாருங்கள், a பவர் 4 1, 4a³ b 2, 6a² b² 3, 4ab³ 4, b பவர் 4 5. ஸோ இண்டெக்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை விட கூட ஒரு டேர்ம் இருக்கும். அப்புறம் டிமாவிஸ் தியரம் என்ன சொல்லுது, காஸ் n தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டாவை காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா பவர் n எழுதிக்கலாம். வேறு n இஸ் அ பாசிட்டிவ் இன்டீஜர். இது நெகட்டிவ் இன்டீஜருக்கும் ட்ரூ, ரேஷனல் நம்பருக்கும் ட்ரூ. நம்ம ப்ரூஃப் பண்ணலாம், ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறது இல்லை, இதை ப்ரூஃப் பண்ண போகிறது இல்லை. அப்புறமா ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 நம்ம ஐன்னு எழுதிக்கலாம்.
இதை ரெப்ரசன்டேஷன் கொடுத்தது யார்? ஆயிலர். அதை வச்சு பார்த்தா I² -1, I³ வந்து -I ஆகிடும், I⁴ 1 ஆகிடும், I⁴ வந்து I ஆகிடும், I⁴ -1 ஆகிடும். அப்படியே எழுதிக்கிட்டே போகலாம். அப்புறமா லாஸ்ட் திங் தட் வி ஹாவ் டு ரிமெம்பர் இஸ் whenever we are given cos theta, sin theta is a companion of cos theta and vice versa. Sin theta க்கு cos theta companion, cos n theta க்கு sin n theta companion, sin n theta க்கு cos n theta companion. இந்த இன்ட்ரோடக்ஷன் போதும். இதை நீங்கள் நல்லா தரோ பண்ணிட்டீங்கன்னா நம்ம எக்ஸ்பேன்ஷன்ஸ் போடுறது ரொம்ப 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 ஈஸியாகிடும். ஓகே, இதை வந்து எக்ஸ்பேன்ஷனை நம்ம வந்து அடுத்த ஒரு வீடியோ லெக்சரில் பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.